ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது வந்து அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து காலேஜ்லேருந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணி இப்போ வந்து தலை தீபாவளிக்கு வந்திருக்கிறாங்க நம்ம வீட்டில் தீபாவளி கொண்டாடுறதுக்காக. ஆனால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது அடுத்தது நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு தந்தை என்ன மகளுக்கு பண்ணோமோ அந்த இது இருக்குது. ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா பதவிகள் நமக்கு அடுத்தடுத்து வருது. அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறது. மகளுடைய கல்யாணத்துக்கு எல்லா செலிபிரிட்டிஸு நிறைய அரசியல்வாதிகள் தலைவர்கள் எல்லாருமே வந்தாங்க. இப்போ எப்படி சார் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ பேர் அரசியல் தலைவர்கள் அப்புறம் சினிமா நடிகர்கள் எல்லாருமே வந்தாங்க, நேரில் வந்து வாழ்த்துனாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதேமாதிரி நிறைய பேர் வந்து வர முடியாதெல்லாம் வந்து ரிட்டர்ன்லாம் இருக்கிறாங்க. டிவிலாம் பார்த்துட்டு ஆனால் நிறைய பேர் வரதுன்னு ஆசைப்பட்டுருக்காங்க. ஆனால் இந்த டிவியில் பார்த்தோன்னே கூட்டத்தை பார்த்தோன்னே எப்படி இதில் போயிட்டு வரதுன்னு சொல்லி சில பேர்லாம் வந்து வராமலே விட்டாங்க. இருந்தாலும் அங்கேருந்து அவங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் கிடச்சிது. அது ரொம்ப சந்தோஷம். அதனால் வந்து நம்ம வந்தவங்களே சந்தோஷப்படுவோம், வரலையா அவங்க அங்கேருந்தே வாழ்த்துனாங்களோ அது ஒரு பெரிய விஷயம் தான் நமக்கு. இந்த தலை தீபாவளி அதுவும் உங்கள் மாப்பிள்ளைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? என்ன ஒரு அறிவுரை, ஒரு அன்பான ஒரு ஆசீர்வாதம்? அந்த அறிவுரை ஆசீர்வாதம் நம்ம ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்குது. அவங்க நல்லா இருக்கணும், அது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கு. அறிவுரைலாம் வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க, நம்ம சொல்லிலாம் அப்படிலாம் கிடையாது. ரெண்டு பேருமே வந்து பக்காவாக தெளிவாக இருக்காங்க. அவங்க தான் நமக்கு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி இது இல்லை. அவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இது பண்ணணும், குழந்தை பெற்று அவங்க வந்து இதுவாக வரணும். அதேமாதிரி சொந்த வீடு வாங்கணும். இப்போ அவங்க வந்து சொந்த வீடு இல்லை, அடுத்தது ஒரு வாழ்க்கையில் அடுத்தடுத்து இருக்குல்ல, சொந்த வீடு வாங்கணும், குழந்தைங்களை அவங்கள படிக்க வைக்கணும், அவங்கள இது பண்ணணும். அந்த மாதிரி அடுத்தடுத்தது வந்து அவங்க வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அவ்வளோதான். அவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் விட்டு கொடுத்து அவங்களா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் ரெண்டு பேரும் இது பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தான் இது பண்ணிக்கணும், உருவாக்கிக்கணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எத்தனையோ தீபாவளி பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் தீபாவளி ஏன் ஸ்பெஷல் உங்களுக்கு? எப்படி ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்னால் அதை பொண்ணு தலை தீபாவளி வருதுல்ல, அது ஸ்பெஷல் தான். அதாவது எங்களுக்கு கல்யாணம் ஆகி தலை தீபாவளி கூட நான் கொண்டாடின ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் இவங்களுடைய தலை தீபாவளி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் திருமணம் ரொம்ப ரொம்ப ஒரு வறுமையில் இருந்தீங்களா? எப்படி இருந்தீங்க? இல்லை அப்படிலாம் நார்மலாக தான். அதெல்லாம் நார்மலாக தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி தான். அதாவது பணம் இருக்கும்போதும் கிடையாது, பணம் இல்லாத போது எப்பவுமே எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எப்பவுமே ஒரே மாதிரி இருந்தணும். அதுதான் வந்து அந்த மனநிலை கொண்டு வந்தால் நம்ம எப்பவுமே வந்து அந்த கஷ்டம்னா என்ன தெரியாது, இதுன்னு என்ன தெரியாது. அதனால் வந்து இப்படியே இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், ஒரு லெவலாக இருந்தால் தான் நல்லது அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னது. அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டேன்.